ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சமையலறையில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க பச்சை பயிறு. ஆனால் இந்த சின்ன பச்சை நிற விதையில் மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான சக்திகளை பற்றி பலருக்கும் தெரியாது. பச்சை பயிர் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி அடையும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க. இதய ஆரோக்கியத்திலேருந்து உடல் எடை குறைப்பு வரைக்கும் பலவிதமான நன்மைகளை கொண்டது தான் இந்த பச்சை பயிறு. இந்த வீடியோவில் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, அதை தினமும் சாப்பிட்டா என்னென்ன நோய்கள்லாம் சரியாகும், யாரெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சைப்பயிறு அப்படிங்கிறது புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான உணவுங்க. 100 கிராம் பச்சைப்பயிரில் பொதுவாக புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், போலேட், விட்டமின் பி இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது. இதனால தான் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக பச்சைப்பயிரை உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய டயட்டில் பச்சைப்பயிர் இருக்கணும். அதாவது பாசிப்பயிர்னு சொல்லுவோம், க்ரீன் கிராம்னு கூட சொல்லுவாங்க, மூங் தால் அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. அந்த பயிர் தான். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர்லாம் ரொம்ப நேரம் பசியை கட்டுப்படுத்தும். அடிக்கடி சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே அதிகமாக சாப்பிட்றோம். அதாவது ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்கிறோம். அந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட நம்ம உடம்புல கொழுப்புகள் போய் சேர்ந்து நம்மளோட உடல் பருமன் அதிகமாகிடுது. ஆனால் இந்த பச்சைப்பயிர் இருக்குல்ல, அது நம்மளோட கொழுப்புகளை கரைச்சி வெளியில் தள்ளுற வேலையை செய்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். பச்சைப்பயிறு சாப்பிட நம்ம உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட நச்சுக்கள், கொழுப்புகள் எல்லாமே ஈஸியாக கரைஞ்சி வெளியே வந்துடும். ஈஸியாக நம்மளுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். செகண்டு நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல உணவுனா பச்சைப்பயிறு சொல்லலாம். பச்சைப்பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தான். இதனால ரத்த சர்க்கரை அளவு திடீர்னு உயரவே உயராது. இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அது அரிசி சாதம் நீங்கள் கம்மி பண்ணிட்டு பச்சைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. மூணாவது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பச்சைப்பயிறு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்துலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை கொடுக்கறதுக்கு இந்த பச்சைப்பயிறு பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மாரடைப்பு அபாயம் வருது. பச்சைப்பயிரை எடுக்க அந்த மாரடைப்பு அபாயம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நான்காவது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பச்சைப்பயிறு பயன்படுது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பச்சைப்பயிறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால ரத்த நாளங்களை தளர்ச்சி பெறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த பயிர் உதவியாக இருக்கும். ஐந்தாவது நன்மை, மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்த பயிர் உதவியாக இருக்கும். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்போட இயக்கத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. இதனால மலச்சிக்கல் குறையுது. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கலுங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிடுச்சு. அவங்க எல்லாருமே இந்த பயிரை வேக வச்சு சாப்பிட்றப்ப மலச்சிக்கல் முற்றிலுமாக சரியாகும். அடுத்த நன்மை, ஆறாவது நன்மை என்னன்னா, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த பச்சைப்பயிறு இருக்கும். நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் பச்சைப்பயிறு உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 7வது நன்மை என்னன்னா, உடலுக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது தான் பச்சைப்பயிறு. முக்கியமாக கோடை காலம் வந்தாலே பச்சைப்பயிறு கஞ்சி இல்லைனா பச்சைப்பயிறு சுண்டல் சாப்பிட்றது நம்மளுடைய வழக்கமாகவே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் பச்சைப்பயிறுனா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் பச்சைப்பயிரில் பாயாசம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். ஏன்னா அது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உடல் சூட்டுனால பலவிதமான பிரச்சனைகள், வாயில் கொப்பளம், வயிற்றில் அல்சர் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். சிலருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறப்ப உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். பச்சைப்பயிரை ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வது பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. பலவிதமான நோய்களுக்கு காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் குறைவாக இருக்கிறது தான். நம்மளை வெளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள் தாக்குறதுனால நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வலுவாக ஆக்கிட்டோன்னா எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் பாக்டீரியா இருந்தாலும் நம்மளை தாக்க முடியாது.
நம்மளோட இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, இதில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும், விட்டமின்களும் நெறைய இருக்கு. நீங்க சாப்பிட சாப்பிட உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகும். இதனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள நீங்க எதிர்த்து போராடலாம். உங்களுக்கு அடிக்கடி இருமல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் வரவே வராது. 9வது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, ரத்த சோகை சொல்லக்கூடிய அனுமியாவ தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. இரும்பு சத்து அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு உணவுனா, இந்த பச்சை பயிறு தாங்க. நெறைய பேருக்கு தெரியாது. இரும்பு சத்து அப்டின்னா, எல்லாருமே வந்து பேரிச்சம்பழம் மட்டும் தான் ஞாபகத்துல வரும். பேரிச்சம்பழத்த விட பல மடங்கு இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க இந்த பச்சை பயிறு. உடல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவ அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பாசிப்பயிறு உங்களுக்கு உதவியா இருக்கும். இது ரத்த சோகை, அனிமியா அபாயத்த குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு இந்த ஒரு உணவு ரொம்ப சிறப்பான உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா, கர்ப்ப காலத்துல ஹீமோகுளோபின் லெவல் குறையும். அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த உணவு உதவியா இருக்கும். அதே மாதிரி வயது வந்த பெண்களுக்கும் பீரியட்ஸ் டைம்ல நெறைய பேருக்கு பிளட் அதிகமாவே போகும். அவங்களுக்கெல்லாம் ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு பாசிப்பயிரை நீங்க அடிக்கடி எடுத்துட்டு வரலாம். பெண்களுக்கு மிக ஒரு முக்கியமான உணவுன்னு தான் அதனால தான் பாசிப்பயிறு சொல்றோம். 10வது நன்மை என்னன்னா, எலும்புகள பலப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு உதவுது. பாசிப்பயிர்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்கு. இது 3 எலும்புகள பலப்படுத்தக்கூடிய சத்துக்கள் தான். இந்த 3மே இதுல அதிகமாவே இருக்கு. உங்களோட எலும்புகள அடர்த்தி அதிகமாக்குறதுக்கு, எலும்புகள இரும்பு போல வச்சிருக்கிறதுக்கும் இந்த ஒரு உணவு பயன்படும். 11வது நன்மை என்னன்னா, தசைகள வலுப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு உதவியா இருக்கும். அதிக அளவு புரதம் இருக்கிறதுனால உங்களோட தசை வளர்ச்சிக்கு உதவுது. உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. முக்கியமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, 6 பேக்கு, 8 பேக்கு ட்ரை பண்றவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருக்குமே புரோட்டீன் நெறைய தேவைப்படும். அது இந்த பச்சை பயிர்ல இருக்கு. இத தாராளமா எடுத்துக்கலாம். 12வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு பச்சை பயிறு ரொம்பவே ஒரு சிறந்த உணவா இருக்கும். ஏன்னா, இதில போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்கு. போலேட் இருக்குல்ல, இது கருல வளர்ந்துறக்கூடிய குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான சத்து தான். நார்மலாவே கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஹாஸ்பிட்டல்ல போலேட் சத்து மாத்திரை குடுப்பாங்க. அந்த மாத்திரைய எடுக்கிறத விட, அதோடையே நீங்க இந்த பச்சை பயிரையும் எடுத்துக்கிறப்ப, உங்களுக்கு இயற்கையாவே போலேட் சத்து அதிகமா கிடைக்கும். கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம். டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு. 13வது நன்மை என்னன்னா, சருமத்த அழகாக்குறதுக்கு பச்சை பயிறு உதவியா இருக்கும். இதில அதிக அளவு இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. முகங்கள்ல ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள குறைக்குது. சருமத்த பொலிவா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. நீங்க வெயில்ல போயி காஸ்ட்லியான எவ்வளவு கிரீம் வாங்கி அப்ளை பண்ணாலும், என்னென்னமோ செய்வீங்க. ஆனா முக சுருக்கங்கள் சரியாகாது. முகப்பொலிவு கிடைக்காது. நீங்க பாசிப்பயிர தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது, இல்லன்னா பாசி பவுடர் இருக்குல்ல, அத ஃபேஸ் பேக்கா நீங்க அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப, அது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவ குடுக்கும். முகப்பருக்கள சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கும். 14வது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த பயிர் ரொம்ப பயன்படுங்க. கா அந்த காலகட்டத்திலலாம் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, முடி கொட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. இப்ப இது ரொம்ப பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை, தலைமுடி வளரவே மாட்டேங்குது, வழுக்கை ஆயிருது. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பச்சை பயிர்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்தும், புரதமும் முடி உதிர்தலை தடுக்குது. முடியோட வேர்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன தருது. முடி வளர்றதுக்கும், உதிர்தலை தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். முடி வளர்ச்சிக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த பச்சை பயிர்ல இருக்கு. அதனால நீங்க இத உணவுல எடுத்துக்கிறது நல்லது. 15வது நன்மை என்னன்னா, நீண்ட ஆயுளுக்கு இந்த பயிர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பச்சை பயிர் தொடர்ந்து சாப்பிட்டா இதய நோய்கள் வராது. இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்த குறைச்சுக்கலாம். உடல் உறுப்புகள் எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கும். இது ஜாப்பனீஸ் மக்களுடைய ஒரு சீக்ரெட் பயிர் தாங்க. அதனால எப்பயுமே நீங்க நீண்ட காலம் ஆயுளோட வாழ்றதுக்கு இந்த பச்சை பயிறு பயன்படுது. இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த பச்சை பயிரை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு அதிக விட்டமின் சி கிடைக்கும். சத்துக்கள்லாம் எளிமையா உறிஞ்சப்படும். செரிமானம் மேம்படும். நார்மலா சாப்பிடக்கூடிய பச்சை பயிறு வேரோட முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சுக்கிறது சத்துக்கள் அதிகம். ஆரோக்கியமா அதிகமா இருக்கும். எப்படி சாப்பிடணும்னா, காலை உணவா நீங்க முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா, ஈவினிங் சுண்டல் மாதிரி கூட வேக வச்சு ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். இல்லன்னா, பாசிப்பயிறு கஞ்சி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க எல்லாருமே இத சாப்பிடலாம். அடுத்ததா காலை உணவுல பாசிப்பயிறு தோசை, அதாவது ஊற வச்சு மிக்ஸியில போட்டு அரைச்சு, அரிசி மாவோட கலந்து தோசை செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க பாசிப்பயிர டிஃப்ரெண்ட்டா செஞ்சு சாப்பிடலாம். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லன்னா ரொம்ப கவனமா இருக்கணும்னா,
சிறுநீரக நோயாளிகள், கடுமையான வாயு தொல்லை இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலான்னா, பொதுவா 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் சாப்பிடலாம். அதிகமா சாப்பிடக்கூடாது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோல பச்சை பயிறு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பச்சை பயிரை முளைக்கட்ட வச்சு அவிச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.